கீதை தோன்றியதிலிருந்து 2000 வருடங்களுக்கு பிறகும் கூட மதங்கள் மற்றும் தர்மத்தின் பெயரால் எந்த ஒரு சம்பிரதாயமும் இதில் உரு பெறாமல் இருந்தது. ஆகவே கீதையானது மதச்சார்பு அற்றதாகும். முற்காலத்தில் உலகத்தில் தோன்றியிருந்த மகா புருஷர்களின் மூலமாகவும் இந்த ஒரே சாஸ்திரம்தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. உபனிஷத்துக்களின் சாரமே கீதையாகும். மோட்சத்தை அடைவதற்கும் வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்கும் மூல ஊற்றுக்கண் கீதையே ஆகும். சாஸ்திரத்தை படிப்பதை விட அவைகளை கேட்டு அறிவதே மிகவும் பயனுள்ளதாகும். ஏனெனில் வார்த்தைகளை இலக்கண ரீதியாக உச்சரிக்க முயலும் போது மன ஒருமைப்பாடானது சிதறுண்டு விடுகிறது. ஆகவே எளிமையான வார்த்தைகளில் வடிவமைக்கப்பட்ட யதார்த்த கீதையின் இந்த ஒளிப்பேடையானது உங்களுடைய சேவையை செய்வதற்காகவே காத்திருக்கிறது. இதனை கேட்பதால் ஒவ்வொரு குழந்தைகளிலும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிலும் பரமாத்மாவை பற்றிய நல்ல சம்ஸ்காரங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டு வாசலில் உழல்கின்ற வாயுமண்டலமானது ஒரு தவபூமி போன்றதொரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 8வது அத்தியாயம். 7வது அத்தியாயத்தின் முடிவில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவதாவது: புண்ணிய கர்மத்தை இறை ஆராதனை செய்கின்ற யோகி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அந்த எங்கும் விரிந்தும் பரந்தும் உள்ள பிரம்மத்தை அறிகிறார். அதாவது கர்மம் என்பது எங்கும் வியாபித்து இருக்கின்ற பிரம்மத்தை அறிந்து கொள்ளச் செய்யும் வல்லமை படைத்த ஒன்றாகும். அந்த கர்மத்தை செய்பவரே எங்கும் வியாபித்து இருக்கின்ற பிரம்மத்தையும் சம்பூர்ண கர்மம், சம்பூர்ண அத்தியாத்மம், சம்பூர்ண அதிதெய்வம், அதிபூதம் மற்றும் அதி யஜ்ஞத்துடன் சேர்த்து என்னை அறிந்து கொள்கிறார். ஆகவே கர்மம் என்பது இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள வைக்கின்ற வல்லமை உடையது. அவர் இறுதி காலத்திலும் கூட என்னையே அறிகிறார். அவருக்கு கிடைத்துவிட்ட இந்த ஆன்ம ஞானம் ஒருபோதும் மறந்து போவதில்லை. இது பற்றி அர்ஜுனன் மறுபடியும் கேள்விகள் கேட்டான். அர்ஜுனன் கேட்கிறான்: கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதஞ்ச கிம் ப்ரோக்தம் அதிதெய்வம் கிமுச்யதே. புருஷோத்தமரே, அந்த பிரம்மம் என்றால் என்ன? அத்தியாத்மம் என்றால் என்ன? கர்மம் என்றால் என்ன? அதிபூதம் மற்றும் அதிதெய்வம் என்று எதைச் சொல்கிறார்கள்? அதியக்ஞः கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாணகாலே ச கதம் கேயோசி நியதாத்மபிஹி. மதுசூதனரே, இங்கே அதியஜ்ஞர் என்பது யார்? அவர் இந்த உடலில் எவ்வாறு இருக்கிறார்? அதியஜ்ஞர், அதாவது வேள்வியின் தலைவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதும், அவர் இந்த மனித உடலையே ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த கேள்வியில் இருந்து தெளிவாகிறது. இறைவனில் ஒன்று கலந்துவிட்ட சித்தத்தை உடைய
சாதகர்கள் மூலமாக இறுதி காலத்தில் தாங்கள் எந்த முறையில் அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள்? ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரோ விசர்கः கர்ம சங்கிதः. அக்ஷரம் பிரம்ம பரமம். எதற்கு அழிவு என்பதே இல்லையோ அதுவே பரபிரம்மம் எனப்படுகிறது. சுவபாவ அத்தியாத்மம் உச்சதே. சுயத்தில் நிலை பெற்றுள்ள உணர்வே அத்தியாத்மம் எனப்படுகிறது. அதாவது அத்தியாத்மம் என்றால் ஆன்மாவின் ஆதிக்கத்தில் நிலை பெறல் என்று பொருள். இதற்கு முன்பு அனைவருமே மாயையின் ஆதிக்கத்தில்தான் இருந்து வருகின்றனர். ஆனால் எப்பொழுது சுவபாவம், அதாவது ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றுள்ள உறுதியான உணர்வு கிடைத்து விடுகிறதோ அப்பொழுதே ஆன்மாவின் ஆதிக்கம் அவருக்குள் பெருகி வழிகிறது. இதுவே அத்தியாத்மம் ஆகும். அத்தியாத்மத்தின் உச்சவரம்பு நிலையும் இதுவேதான். உயிர்களின் உணர்வில் இருந்து உருவாகின்ற சங்கல்பங்களால் சேகரித்து வைக்கப்பட்ட நல்ல மற்றும் தீய வினைகள் எப்பொழுது முழுமையாக அழிவு பெறுகிறதோ அதுவே கர்மத்தின் உச்சகட்ட நிலையாகும். இதுவே சம்பூர்ண கர்மம் ஆகும். இதை குறிப்பிட்டுதான் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் சம்பூர்ண கர்மத்தை அறிந்து கொள்கிறார் என்று கூறினார். கர்மம் என்பதற்கு ஆன்மீக சிந்தனை என்று அர்த்தமாகும். இதுவே வேள்வியின் செயல்முறையில் உள்ளது. அதிபூதம் க்ஷரோ பாவः புருஷஸ்சாதிதைவதம் அதியக்ஞோஹமேவாத்ர தேஹே தேஹபிருதாம்பர. எதுவரை அழிவற்ற இறை உணர்வு கிடைக்கவில்லையோ அதுவரை அழியும் தன்மையுடைய அனைத்து அழிவுறும் ஜீவ உணர்வுகள்தான் அதிபூதம் ஆகும். அதாவது மனிதர் உட்பட அனைத்து ஜீவ உணர்வுடைய உயிர்களின் இருப்பிடமாகும். அதுவே உயிர்களின் உற்பத்திக்கும் காரணமாகும். புருஷக ச அதிதைவதம். படைப்பிற்கு அப்பாற்பட்ட பரம புருஷரே அதிதெய்வம் ஆவார். அதாவது அனைத்து தேவதைகளின் தலைவர் ஆவார். தெய்வீக செல்வம் எனப்படும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் அந்த பரம தெய்வத்துள் சென்று இரண்டர கலந்து விடுகின்றன. உடல் தரித்தவர்களில் சிறந்தவனே அர்ஜுனா, இந்த மனித உடலில் நான் தான் அதியக்ஞர் ஆவேன், அதாவது வேள்விகளின் தலைவர் ஆவேன். எனவே மனித உடல் கொண்டுள்ள அதே சமயம் புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றுள்ள மகா புருஷர்தான் அதியக்ஞர், அதாவது வேள்விகளின் தலைவர் ஆவார். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகியாக இருந்தார். எவர் அனைத்து வேள்விகளையும் அனுபவிக்கிறாரோ இறுதியில் அந்த வேள்விகள் அனைத்துமே அவருக்குள் நுழைந்து விடுகின்றன. அப்போதுதான் பரமதெய்வ வடிவம் அடையப் பெறுகிறது. இம்முறையில் அர்ஜுனுடைய 6 கேள்விகளுக்கு விடையளிக்கப்பட்டு விட்டது. இப்போது கடைசி கேள்வியாக, இறுதி காலத்தில் மீண்டும் ஒருபோதும் மறந்து போகாத வண்ணம் நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்பதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் விடையளிக்க வருகிறார். அந்தகாலே ச மாமேவ
स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति समद्भावम् याति नास्त्यत्र संशयः. யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் எவர் ஒருவர் இறுதி காலத்தில், அதாவது மனம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு, அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் இறைவனில் இரண்டர கலந்து மறையும் காலத்தில் என்னை மட்டுமே நினைத்தபடியே உடலுடன் கொண்டிருக்கும் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டு தம்மை தனியாக விலக்கிக் கொள்கிறாரோ அவர் மத்பாவம், அதாவது சாட்சாத் என்னுடைய ஆன்ம வடிவத்தையே பெற்றுவிடுகிறார். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று கூறுகிறார். உடல் மரணம் அடைவது உண்மையான இறுதி காலம் அன்று. மரணம் அடைந்த பிறகும் கூட இன்னும் எடுக்கப்பட வேண்டிய உடல்களின் வரிசை தொடர் என்னவோ அனைவரையும் பின்தொடரவே செய்கிறது. சேமித்து வைத்துள்ள வினைகளின் தொடர்பை துண்டித்துக் கொண்டதுடன் சேர்த்துதான் மனமானது முழுவதுமாக கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் எப்பொழுது இறைவனில் இரண்டர கலந்து மறைந்து விடுகிறதோ அதுதான் இறுதி காலம் எனப்படுகிறது. இதற்கு பிறகு உடல் எடுக்க வேண்டியது இருக்காது. இது முழுக்க முழுக்க செயல்முறை பகுதியாகும். எதுவரைக்கும் ஆடைகளை மாற்றிக்கொள்வது போல உடல்களின் பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதுவரைக்கும் எங்கிருந்து இந்த உடல்களுக்கு முடிவு என்ற ஒன்று உண்டாகப் போகிறது? மனமானது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு, அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் இறைவனில் இரண்டர கலக்கும் காலத்தில் இந்த உடலில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உடல் சம்பந்தமான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஒருவேளை மரணம் அடைந்ததற்கு பிறகுதான் இந்நிலை கிடைக்கும் என்று இருந்தால் ஸ்ரீகிருஷ்ணரும் கூட முழுமை அடைந்தவர் இல்லை என்று ஆகிவிடும். எண்ணற்ற பிறவிகளாக பயிற்சி செய்து இறைவனை பெறும் நிலையை அடைந்துவிட்ட ஞானி சாட்சாத் என்னுடைய வடிவமே ஆவார். நானே அவர், அவரே நான். அவருக்கும் எனக்கும் இடையில் கொஞ்சம் கூட வேற்றுமை என்பதே கிடையாது என்று ஸ்ரீகிருஷ்ணரே கூறியுள்ளார். இது உடலில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அடையப்படுகின்ற நிலையாகும். இதற்கு பிறகு ஒருபோதும் உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே உடல்களின் இறுதி காலம் ஆகும். உண்மையான உடல்களின் இறுதி காலம் பற்றிய வர்ணனை இதுவே ஆகும். இதற்கு பிறகு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றொரு வகையான உடல்களின் முடிவு என்பது மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே உலகில் பெரும்பாலும் நடைமுறையில் காணப்படுவதாகும். ஆனால் இந்த வகையான உடல்களின் முடிவுக்கு பிறகும் கூட மீண்டும் பிறவி எடுக்க, அதாவது உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. यं यं वापि स्मरन् भावं त्यजत्यन्ते कलेवरम् तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः. குந்தி மகனே, மரணமடையும் சமயத்தில் மனிதர்கள் எந்தெந்த மாதிரியான எண்ணங்களை நினைத்துக் கொண்டு இந்த உடலை துறக்கிறார்களோ அந்தந்த மாதிரியானவைகளையே அடைகிறார்கள். அடடா, அப்படியென்றால் மிகவும் சுலபமாக போயிற்று. வாழும் காலம் வரை மனம் போன போக்கில் உல்லாசமாக வாழ்வோம். மரணமடையும் சமயத்தில் பகவானை நினைத்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை அனைவரும் எண்ணலாம். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ அப்படி ஒருபோதும் நடப்பதில்லை என்று கூறுகிறார். சதா தத்பாவ பாவித்த, அதாவது
வாழும் காலம் முழுவதும் எந்த மாதிரியான உணர்வினை அதிக அளவில் நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த உணர்வைத்தான் அவர்களால் இறுதி மூச்சை விடுகின்ற கடைசி காலகட்டத்திலும் சிந்திக்க முடியும். வாழ்நாள் முழுவதும் எந்த வகையான சிந்தனையை அதிக அளவில் பயிற்சி செய்து வந்தானோ அதே சிந்தனைதான் வலுக்கட்டாயமாக நினைவில் வந்து நிற்கிறது. அதை தவிர வேறு புதிதாக ஒன்றையும் அவனால் சிந்திக்க முடியாது. எனவே எப்போதும் இறைவனை பற்றிய சிந்தனையே பயிற்சி செய்து வர வேண்டும். இல்லையென்றால் இறுதி மூச்சை விடுகின்ற கடைசி காலத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை வராது. அத்துடன் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திஹ மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். ஆகவே அர்ஜுனா, நீ எந்நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டே யுத்தம் செய். அதன் விளைவாக என்னிடமே சமர்ப்பிக்கப்பட்ட மனம் மற்றும் புத்தியுடன் இணைந்து நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னையே அடைவாய். இடைவிடாத ஆன்ம சிந்தனை மற்றும் யுத்தம் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் எப்படி சாத்தியமாகும்? ஒருவேளை கண்ணனுக்கு ஜே, பகவானுக்கு ஜே என்று வெற்றி முழக்கம் எழுப்பிக் கொண்டே அம்புகளை சரமாரியாக தொடுத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன? ஆக இதுவே நிரந்தரமான ஆன்ம சிந்தனை மற்றும் யுத்தம் ஆகியவற்றின் உண்மையான வடிவமாக இருக்குமோ? இல்லவே இல்லை. ஆனால் இறைவனை நினைத்தல் என்பதன் உண்மையான வடிவத்தை அடுத்து வருகின்ற ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தும் வகையில் யோகீஸ்வரர் கூறுகிறார். அப்யாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். பார்த்தனே, இந்த இறைவனை நினைத்தல் எனப்படும் யோகப் பயிற்சியில் கூடி நின்று என்னைத் தவிர வேறு எதையும் நோக்கிச் செல்லாத சித்தத்துடன் நிரந்தரமாக ஆன்ம சிந்தனையை மேற்கொள்பவர் பரம பிரகாச வடிவமாக விளங்கும் திவ்ய புருஷரை, அதாவது பரமாத்மாவை அடைந்து விடுகிறார். இறை நினைவும் நுட்பமாக நடைபெற வேண்டும். சத்குருவை தவிர மற்ற எந்த பொருளை பற்றிய நினைப்பும் இருக்கக்கூடாது. மனத்திலும் எந்த எண்ண அலைகளும் எழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்நிலையில் இறை நினைவு மற்றும் யுத்தம் ஆகிய இரண்டும் ஒரே சமயத்தில் எப்படி நடைபெறும்? உண்மையில் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய சித்தத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு உங்களுடைய ஆராதனைக்கு உரியவரின், அதாவது சத்குருவின் நினைவில் ஈடுபட நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் மாயையிலிருந்து தோன்றும் புலனுகர்வு எண்ணங்களாகிய காமம், கோபம், விருப்பு, வெறுப்பு ஆகிய அனைத்தும் தடையை ஏற்படுத்தும் முனைப்புடன் உங்கள் முன்னால் வெளிப்படத் தொடங்கிவிடும். நீங்கள் இறை நினைவில்தான் ஈடுபட்டு இருப்பீர்கள், ஆனால் அவைகள் உங்கள் அகத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கும். உங்களுடைய மனமானது இறை நினைவில் இருந்து நழுவ துடிக்கும். எனவே இந்த வெளிமுகமாக இருந்து செயல்படும் தீய எண்ணங்களை முழுவதுமாக வெற்றி கொண்டு அவற்றையெல்லாம் கடந்து போவதுதான் யுத்தம் எனப்படுகிறது. இடைவிடாத ஆன்ம சிந்தனையில்தான் அந்த யுத்தம் சம்பவிக்கிறது. கீதையின் ஒரு ஸ்லோகம் கூட புற உலகத்தில் நடைபெறும் வெட்டு, குத்து, கொலை ஆகியவற்றை ஆதரிக்கவில்லை. ஆகவே எவரை சிந்தனை செய்ய வேண்டும் என்பது பற்றி கூறுகிறார்.
कविं पुराणमनुशासितारम् अणोरणीयां समनुस्मरेत्यः सर्वस्य धातारमचिन्त्य रूपम् आदित्यवर्णं तमसः परस्तात्. இந்த யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டே எவர் அனைத்தையும் அறிந்தவரோ, தொடக்கம் இல்லாதவரோ, அனைத்தையும் ஆட்சி செய்பவரோ, சூட்சுமத்திலும் அதிசூட்சுமம் ஆனவரோ, அனைத்தையும் தாங்குபவரோ, பேணி பாதுகாப்பவரோ, ஆனால் அதே சமயம் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் நித்திய ஒளிவடிவானவரும் அறியாமைக்கு அப்பாற்பட்டவருமாகிய அந்த பரமாத்மாவை எப்பொழுதும் நினைந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு வந்த ஸ்லோகத்தில் என்னுடைய சிந்தனையை செய்கிறார் என்றார். இந்த ஸ்லோகத்தில் பரமாத்மாவை சிந்தனை செய்கிறார் என்கிறார். ஆகவே அந்த பரமாத்மாவை சிந்தனை செய்வதற்காக தத்துவ தரிசி மகாபுருஷர் ஒருவரே மூலமாக திகழ்கிறார். प्रयाण काले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम्. எவர் இடைவிடாமல் அந்த பரமாத்மாவை நினைத்தபடியே இருக்கிறாரோ அந்த பக்தி கைகூடப் பெற்றவர் பிரயாண காலே, அதாவது மனமானது இறைவனில் இரண்டர கலந்து மறைகின்ற காலத்தில் யோக பலத்தால், அதாவது அதே நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை கடைபிடித்து வருவதன் மூலம் புருவங்களுக்கு மத்தியில் பிராணனை சரியான முறையில் நிலைநிறுத்தி பிராணன் அபானன் ஆகியவற்றை சரியான முறையில் சமநிலைப்படுத்தி அகத்திலிருந்து எந்த கிளர்ச்சியும் எழாமல் புறத்திலிருந்து எந்த சங்கல்பமும் உள்ளே நுழையாமல் பார்த்து கொண்டு சத்துவ ரஜோ தாமச குணங்கள் அனைத்தையும் சரியான முறையில் அமைதிப்படுத்தி மனத்தின் கவனப்பார்வையானது சத்குருவின் திவ்ய வடிவத்தில் உறுதியாக நிலை நிறுத்துகின்ற காலத்தில் அந்த அசைவில்லாமல் இருக்கும் மனதையுடைய அந்த உறுதியான நிலைப்பாட்டை அடைந்த புக்தியுடன் கூடிய புருஷர் அந்த திவ்ய புருஷராகிய பரமாத்மாவை அடையப் பெறுகிறார். எனவே அந்த பரமாத்மாவை அடைவதற்கான ஒரே வழி யோகம்தான் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள செயலில் ஈடுபடுவதுதான் யோக கிரியை எனப்படுகிறது. அதை பற்றிய விரிவான வர்ணனையை யோகேஸ்வரர் 4வது 6வது அத்தியாயங்களில் விவரித்துள்ளார். இப்போது அவர் இடைவிடாது என்னுடைய சிந்தனையிலேயே ஈடுபடு என்கிறார். இதை எப்படி செய்வது என்று கேட்டால், இந்த யோக கிரியையை நன்கு தெளிவாக அறிந்து கொண்டு தீர்மானமான உறுதியுடன் மனத்தால் யோகத்தை வரித்துக் கொண்டு அதிலேயே நிலையாக நின்று செய்ய வேண்டும். அவ்வாறு செய்பவர்தான் திவ்ய புருஷராகிய பரமாத்மாவை அடையப் பெறுகிறார். அதற்கு பிறகு அவ்வாறு அடையப்பெற்ற இறை நினைவு ஒருபோதும் மறந்து போவதில்லை. இங்கே பிரயாண காலத்தில், அதாவது இறுதி காலத்தில், மனம் ஒடுங்கிய காலத்தில் நீங்கள் எந்த முறையில் அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கான விடை கிடைத்துவிட்டது. இனி கீதையில் பல்வேறு இடங்களில் காணப்படுகின்ற அடைவதற்கு தகுதியுடைய பரமபதத்தை பற்றிய வர்ணனையை காண்போம். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகா
यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये. வேதவித், அதாவது அறிந்து கொள்ளப்படாமல் இருக்கின்ற தத்துவத்தை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்பவர்கள் எந்த பரமபதத்தை அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று அழைக்கிறார்களோ, தீவிர வைராக்கியமுடைய மகாத்மாக்கள் எதில் நுழைவு பெறுவதற்காக முயற்சி உடையவர்களாக இருக்கின்றனரோ, எந்த பரமபதத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பத்துடன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகின்றனரோ. அதாவது பிரம்மச்சரியம் என்பதற்கு பிறப்பு உறுப்புகளை கட்டுப்படுத்துதல் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக பிரம்ம ஆசரதி ச பிரம்மச்சாரி, வெளி உலகத் தொடு உணர்வுகள் அனைத்தையும் மனத்தால் துறந்து பிரம்மத்தை நிரந்தரமாக சிந்தனை செய்தலும் மற்றும் நினைத்தலுமே பிரம்மச்சரியம் எனப்படுகிறது. இது பிரம்மத்தை தரிசிக்க செய்து, அதிலேயே நிலை பெறச் செய்து, அதிலேயே இரண்டரக் கலந்து அமைதியாகிவிடுகிறது. இதை அனுசரிப்பதால் வெறும் ஜனனேந்திரியங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து புலன்களும் இயல்பாகவே கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகின்றன. இந்த முறையில் எவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகின்றனரோ, இதயத்தில் பெருகச் செய்வதற்கு தகுதி உடையது எதுவோ, இதயத்தில் வரித்துக் கொள்வதற்கு தகுதியுடையது எதுவோ, அந்த பரமபதத்தை பற்றி நான் உனக்காக கூறுகிறேன். அந்த பரமபதம் என்றால் என்ன, அதை எப்படி அடைவது, இது பற்றி யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुध्य च मूर्ध्याधायात्मनः प्राणम् आस्थितो योगधारणा. எல்லா புலன்களின் வாசல்களையும் அடைத்து, அதாவது புலன் இன்ப ஆசைகளிலிருந்து விலகி நின்று மனத்தை ஹிருதயத்தில் நிலைநிறுத்தி, அதாவது இதயத்தில்தான் தியானம் செய்யப்படுகிறது, வெளியில் அல்ல. பூஜை அல்லது இறை வழிபாடு என்பது வெளியில் செய்யப்படுவது அல்ல. பிராணன், அதாவது உள்மனத்தின் செயல்பாடுகளை புத்தியால் தடுத்தாட்கொண்டு யோகதாரணையில் நின்று, அதாவது யோகத்தை மனத்தில் முழுமையாக வரித்துக் கொண்டு அதிலேயே நிலைத்து நிற்க வேண்டுமே தவிர வேறு உபாயம் ஒன்றும் இல்லை. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहं स याति परमां गतिम्. எவர் ஒருவர் ஓம் இத்தி, அதாவது ஓம் என்பதை மட்டுமே, அதாவது அழிவற்ற பிரம்மத்தை அறிமுகப்படுத்தவல்ல ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே என்னை சிந்தித்தவாறே உடலை துறக்கிறாரோ அவர் பரமகதியை அடைகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகேஸ்வரரும் பரமதத்துவத்தில் நிலை பெற்றிருந்த மகாபுருஷரும் சத்குருவுமாக இருந்தார். யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஓம், அதாவது அழிவற்ற பிரம்மத்தை அறிமுகப்படுத்தவல்ல திருநாமத்தை ஜெபம் செய், என்னையே தியானம் செய் என்றும் கூறுகிறார். இறைவனை அடைந்த பிறகு முக்தி நிலை பெற்ற ஒவ்வொரு மகாபுருஷரும் அவர்கள் எந்த இறைவனை அடைந்துள்ளனரோ அவருடைய திருநாமத்தையே தங்களுடைய திருப்பெயராகவும் பெற்றுவிடுகின்றனர். அந்த பிரம்மத்திலேயே அவர்கள் ஒன்று கலந்தும் இருக்கின்றனர். எனவேதான் ஓம் என்னும் இறை திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்றும் தம்முடைய திரு உருவத்தையே தியானம் செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். யோகீஸ்வரர்
கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜெபம் செய்வதற்காக உத்தரவு பிறப்பிக்கவில்லை. காலப்போக்கில் பக்தர்கள் அவருடைய பெயரையும் ஜெபம் செய்ய தொடங்கிவிட்டனர். தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அதற்கான பலனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். மனிதர்களின் நம்பிக்கை எங்கெல்லாம் நிலைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையை நிலை பெறச் செய்து மேம்படுத்துவதுடன் நானே அவர்களுக்கு பலனையும் அளிக்கிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் ஓம் என்ற மந்திரத்தை ஜெபிக்கும்படி வலியுறுத்துகிறார். ஓ அகம் ச ஓம், அதாவது அந்த இறைநிலை எனது அகத்தில் உள்ளது என்பதே இதற்கு பொருள். அவரை வெளியில் எங்கேயும் தேடத் தொடங்கிவிடக்கூடாது. இந்த ஓம் என்ற திருநாமமும் அந்த பரம்பொருளை அறிமுகம் செய்துவிட்டு அதிலேயே ஒன்று கலந்து அமைதியாகிவிடுகிறது. உண்மையைச் சொல்வதென்றால் அந்த பிரபுவிற்கு எண்ணிக்கையில் அடங்காத திருநாமங்கள் உண்டு. ஆனால் ஜெபம் செய்வதற்கு மிகச் சிறிய பெயரே வசதியாக இருக்கிறது. அதுவே நம்முடைய சுவாசத்தில் எளிமையாக கரைந்து அந்த பரமாத்மாவை அறியச் செய்ய வல்லது. இதை விடுத்து எண்ணற்ற தேவி தேவதைகளைப் பற்றிய பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல்வேறு கற்பனைகளில் உழன்று கொண்டு லட்சியத்திலிருந்து பார்வையை சிதறவிட்டுவிடக்கூடாது. ஆரம்ப நிலையில் சாதகர்கள் நாமத்தை என்னவோ உச்சரிக்கிறார்கள். ஆனால் மகா புருஷர்களின் திருவடிவத்தை தியானம் செய்வதற்கு மட்டும் ஏனோ தயங்குகிறார்கள். அவர்களால் பரம்பரை பழக்க வழக்கங்கள், தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வருகின்ற கொள்கைகள், கோட்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடிவதில்லை. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரால் தடை செய்யப்பட்டுள்ள மற்ற பிற தேவதைகளின் உருவங்களை தியானம் செய்கின்றனர். ஆகவே முழுமையான சமர்ப்பண உணர்வுடன் இறைவனை அனுபவத்தில் உணர்ந்த ஏதேனும் ஒரு மகாபுருஷரின் சரணத்தை நாடுவது நல்லது. புண்ணிய புருஷார்த்தம் வலுவடைய ஆரம்பித்ததுமே மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் குதர்க்கங்கள் அழியத் தொடங்கிவிடும். மேலும் யதார்த்தமான கிரியையில் நுழைவும் கிடைத்துவிடும். யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரின் கருத்துப்படி இந்த முறையில் ஓம் என்னும் திருநாமத்தை ஜபித்தல், பரமாத்ம வடிவமாக விளங்கும் சத்குருவின் சொரூபத்தை நிரந்தரமாக நினைத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டு வந்தால் மனமானது கட்டுப்படுத்தப்பட்டு அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் இறைவனில் இரண்டர கலந்து மறைந்துவிடும். அடுத்த கணமே உடலுடன் கொண்டிருக்கும் தொடர்புகள் அனைத்தும் அருந்து போய்விடும். இதை விடுத்து வெறுமனே மரணமடைவதால் உடல் எடுக்கும் படலம் முடிவு பெறாமல் பின்தொடரவே செய்கிறது. अनन्यचेताः सततम् यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः. எவரையும் சிந்திக்காமல் ஆழ்ந்த மனத்துடன் உறுதிப்பாடு உடையவராக எந்நேரமும் என்னையே நினைக்கின்ற, எப்பொழுதுமே என்னில் நிலை பெற்றிருக்கும் அந்த யோகியால் நான் மிகவும் சுலபமாக அடையப்படுகிறேன். இவ்வாறு தாங்கள் சுலபமாக அடையப்படுவதன் மூலம் என்ன கிடைக்கிறது? मामुपेत्य पुनर्जन्म दुःखालयमशाश्वतम् नाप्नुवन्ति महात्मानः संसिद्धिं परमां गताः. அவர் என்னை அடைந்து துக்கங்களின் இருப்பிடமாகியதும்
வினாடியும் நிலையற்றதும் ஆகிய மறுபிறவிக்கு ஆளாவதில்லை. அதற்கு மாறாக அவர் பரமசித்தி எனப்படுகின்ற இறைநிலையை அடைகிறார். அதாவது என்னை அடைகிறார் என்பதும் இறைநிலையை அடைகிறார் என்பதும் ஒன்றுதான். மேலும் எவரை அடைந்த பிறகு மறுபிறவி எடுக்க வேண்டியது இல்லையோ அத்தகையவர் பகவானைத் தவிர வேறு எவரும் இல்லை. அப்படியென்றால் மறுபிறவியின் எல்லை எதுவரை உள்ளது? ஆப்ரஹ்ம புவனால்லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. அர்ஜுனா, பிரம்மாவிலிருந்து புழு பூச்சிகள் வரையிலான எல்லா உலகங்களுமே மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் கொண்டிருப்பவைகள்தான். பிறப்பது மற்றும் இறப்பது என்று மறுபடியும் மறுபடியும் இதே வரிசை கிரமத்தில் சென்று கொண்டு இருப்பவைகள்தான். ஆனால் குந்தியின் மைந்தனே, என்னை அடைந்து முக்தி நிலை பெற்றவனுக்கோ மீண்டும் புனர்ஜென்மம் என்கின்ற மறுபிறவி ஏற்படுவது இல்லை. தர்ம நூல்களில் வர்ணிக்கப்பட்டுள்ள பல்வேறு உலகங்களைப் பற்றிய கற்பனை கோட்பாடுகள் அனைத்துமே இறைப்பாதையின் தெய்வீக மகிமைகளைப் பற்றி அறிவுறுத்துவதற்கான அகம் சார்ந்த ஆன்மீக அனுபவங்கள் அல்லது அவற்றின் உருவகம் மட்டுமே ஆகும். அது தவிர வானவெளியில் நாம் நரகம் என்று சொல்லிக் கொள்வதைப் போன்று எந்த படுகுடியும் இல்லை. அங்கே விஷப்பூச்சிகள் கொட்டிக்கொண்டிருப்பதும் இல்லை. அதேபோன்று நாம் சொர்க்கம் என்று சொல்லிக் கொள்வதைப் போன்று சகல வசதிகளுடன் கூடிய மாட மாளிகைகள் எதுவும் அங்கு இல்லை. தெய்வீக செல்வங்களுடன் கூடியவர்கள் தேவதைகள், அசுர செல்வங்களுடன் கூடியவர்கள் அசுரர்கள் எனப்படுவர். ஸ்ரீகிருஷ்ணருடைய நெருங்கிய சொந்தக்காரர்களாகிய கம்சன் ராட்சசனாகவும் பானாசுரன் தைத்தியனாகவும் இருந்திருக்கிறார்கள். தேவ, மானுட, தாழ்நிலை உயிரினங்கள் முதலானவைகளே பல்வேறு வகையான வேறுபட்ட உலகங்களாகும். ஸ்ரீகிருஷ்ணருடைய கருத்துப்படி ஜீவாத்மாவானது மனத்துடன் சேர்த்து ஐம்புலன்களின் வாயிலாக பிறவி பிறவியாக சேமித்து வைத்திருக்கும் வினைகளுக்கு ஏற்றபடி புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது. அமரர்கள் என்று அழைக்கப்படும் தேவதைகளும் கூட மரணத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள்தான். க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி. புண்ணியம் அழிவுற்ற பிறகு இந்த மரணம் ஆட்சி புரிகின்ற சாதாரண உலகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இதைவிட பெரிய இழப்பு வேறு என்னவாக இருக்க முடியும்? ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த புண்ணியங்களையும் சேர்த்து அழித்து விடுகின்ற அந்த தேவ உடலால் தான் என்ன பயன்? தேவலோகம், மிருகலோகம், புழு பூச்சிகள் உலகம் எல்லாமே நாம் மனித உடலில் இருக்கும்போது செய்கின்ற நல்ல மற்றும் தீய கர்மங்களின் பலன்களை அனுபவிப்பதற்கான உலகங்கள் மட்டுமே ஆகும். மனிதன் மட்டுமே கர்மங்களை செய்வதன் மூலமாக பரமாத்மாவை அடைய முடிந்தவன். அங்கிருந்து அவன் மீண்டும் பிறப்பு இறப்பு சூழலில் வந்து மாட்டிக்கொள்வதில்லை. யதார்த்த கர்மத்தை கடைபிடித்து மனிதன் தேவதைகள் ஆகலாம், பிரம்மாவின் பதவியை கூட பெற்றுவிடலாம். ஆனால் எதுவரை மனமானது முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் இறைவனில் இரண்டர கலந்து மறைந்து அத்துடன் சேர்த்து பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அந்த இறை பேருணர்வை பெறவில்லையோ அதுவரை அவனால் தன்னை மறுபிறவி எடுப்பதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. அவருக்கு மறுபிறவி எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் இந்த புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட
இறை பேருணர்வு நிலையில் நிலை பெறுவதற்கு முன்பு எதுவரை அவரிடம் தம்முடையது என்று புத்தி இருந்து கொண்டிருக்கிறதோ அதுவரை அவர் பிரம்மா என்ற நிலையில்தான் இருக்கிறார். அத்தகையவர் மறுபிறவி எனப்படும் புனர்ஜென்மம் என்ற வட்டத்திற்குள்தான் இருக்கிறார். புத்தி சம்பந்தப்பட்ட இந்த உண்மையான கோட்பாடுகளின் மீது விளக்கம் அளித்தவாறே யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறுகிறார். சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோராத்ரவிதோ ஜனாஹ. எவர் 1000 சதுர்யுகங்கள் அடங்கியதுதான் பிரம்மாவின் ஒரு இரவு என்றும் 1000 சதுர்யுகங்கள் அடங்கியதுதான் பிரம்மாவின் ஒரு பகல் என்றும் நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறாரோ அவரே காலத்தின் தத்துவத்தை உள்ளது உள்ளபடிக்கு அறிந்து கொள்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகல் மற்றும் இரவு என்று குறிப்பிடப்படுபவை வித்யா மற்றும் அவித்யாவின் உருவகங்களாகும். பிரம்ம வித்தையுடன் இணைந்து இருக்கின்ற புத்தி எதுவோ, அதாவது பிரம்மவித் என்று அழைக்கப்படும் புத்தியே பிரம்மா என்பதன் ஆரம்ப நிலையாகும். மேலும் பிரம்மவித் வரிஷ்டர் என்று அழைக்கப்படும் புத்தியே பிரம்மா என்பதன் உச்ச நிலையாகும். வித்தையுடன் இணைந்து இருக்கும் புத்தியே பிரம்மாவின் பகல் எனப்படுகிறது. எப்பொழுது வித்தை இயக்க நிலையில் இருக்கிறதோ அந்த சமயத்தில் யோகியானவர் இறை வடிவத்தை நோக்கி தீவிரமாக முன்னேறிச் செல்கிறார். அவருடைய உள்மனத்தில் இருந்து எழுகின்ற 1000 கிரணங்களில், அதாவது எண்ண அலைகளில் இறைவனின் மகிமைகளுடன் பொருந்திய தெய்வீக பிரகாசம் முழுமையாக கிளம்புகின்றன. இதே முறையில் அவித்தையுடன் புத்தியானது இணையும் பொழுது அதுவே அவித்தையின் இரவு அல்லது பிரம்மாவின் இரவு எனப்படுகிறது. அந்த சமயத்தில் அவரது உள்மனதில் இருந்து எழுகின்ற 1000 எண்ண அலைகளில் மாயையின் இருள் அல்லது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட எண்ண ஓட்டம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கிவிடுகின்றன. வெளிச்சம் மற்றும் இருட்டு ஆகியவற்றின் எல்லை இதுவரை உள்ளது. இதற்கு அப்பால் அவித்தையும் இருப்பதில்லை, வித்தையும் இருப்பதில்லை. அந்த பரம தத்துவமாகிய பரமாத்மா அறியப்பட்டு விடுகிறார். எவர் இந்த தத்துவமாகிய இறைவனை சிறந்த முறையில் அறிந்து கொள்கிறாரோ அந்த யோகியே எப்பொழுது அவித்யாவின் இரவு வருகிறது என்பதையும், எப்பொழுது வித்யாவின் பகல் வருகிறது, காலத்தின் ஆளுமை எதுவரை உள்ளது, காலம் எதுவரை நம்மை பின்தொடர்கிறது என்கின்ற விஷயங்கள் அனைத்தும் அடங்கிய காலத்தின் தத்துவத்தை அறிந்தவராகிறார். ஆரம்ப காலங்களில் மகான்கள் உள்மனதை சித்தம் என்ற வார்த்தையாலும் அவ்வப்போது புத்தி என்ற வார்த்தையாலும் குறிப்பிட்டு விளக்கம் அளித்து வந்துள்ளனர். காலப்போக்கில் உள்மனத்தை பிரித்து பொருள் விளக்கம் தரும் நோக்கத்துடன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 முக்கியமான நிலைகளில் வகைப்படுத்தியுள்ளனர். உள்மனத்தின் எண்ண ஓட்டமோ எண்ணில் அடங்காதவை. புத்தியின் அடி ஆழத்தில்தான் அவித்தையின் இரவு தோன்றுகிறது. அதே புத்தியில்தான் வித்தையின் பகலும் உதயமாகிறது. இதுவே பிரம்மாவின் இரவு மற்றும் பிரம்மாவின் பகல் எனப்படுகிறது. உலகம் என்னும் இரவில் மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களும் ஆன்ம உணர்வற்று ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இயற்கை அல்லது படைப்பில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் அவற்றின் புத்தியால்
அந்த பரம்பொருளின் பிரகாச வடிவத்தை காண முடிவதில்லை. ஆனால் யோகத்தை பயின்று வருகின்ற யோகியோ உலகம் என்னும் இரவில் இருந்து விழித்துக் கொள்கிறான். அவன் பரம்பொருளின் பிரகாச வடிவத்தை நோக்கி தீவிரமாக முன்னேறிச் செல்கிறான். வித்தையுடன் இணைந்து இருக்கும் புத்தியானது தீய எண்ணங்களுடன் சேர்ந்து அவித்தையாக பரிணமிக்கிறது. மீண்டும் நல்ல எண்ணங்களுடன் சேர்ந்து உடனே அந்த புத்தியில் வித்தையின் சஞ்சாரம் தோன்றிவிடுகிறது. இந்த ஏற்ற தாழ்வுகள் இறுதி காலம் வரைக்கும் தொடர்கின்றன. சாதனை முழுமையடைந்து விட்ட பிறகு புத்தியும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. இதுவே பிரம்மாவின் பகல் இரவு ஆகியவற்றின் உருவகங்கள் ஆகும். இதல்லாமல் 1000 வருடங்களுக்கு நீண்டிருக்கும் இரவும் இல்லை, 1000 சதுர்யுகங்களுக்கு நீண்டிருக்கும் பகலும் இல்லை. அதே போன்று 4 முகங்களுடன் கூடிய பிரம்மா என்று எவரும் கிடையாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள புத்தியின் 4 வரிசை கிரமமான படிநிலைகள்தான் பிரம்மாவின் 4 முகங்கள் எனப்படுகிறது. ஆழ்மனத்தில் 4 முக்கியமான வெவ்வேறு நிலைகள்தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். பிரம்மாவின் 4 யுகங்கள் அல்லது சதுர்யுகங்கள் இவைகளாகச் சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் இந்த உள்மனத்தின் 4 வெவ்வேறு நிலைகளில் இருந்து எழுகின்ற எண்ண ஓட்டங்களில்தான் எல்லாமே உற்பத்தியாகின்றன. எவர் ஒருவர் இவற்றின் வேறுபாட்டை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறார்களோ அந்த யோகிகள் காலத்தின் வேறுபட்ட நிலைகளான காலம் எதுவரை பின்தொடர்கிறது, எவரால் காலத்தை கடந்து செல்ல முடியும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். இரவு மற்றும் பகல், அவித்தை மற்றும் வித்தை ஆகியவற்றில் நடைபெறும் காரியங்களைப் பற்றி யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் தெளிவாக விளக்குகிறார். अव्यक्ताद्व्यक्तयः सर्वाः प्रभवन्त्यः रागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके. பிரம்மாவின் பகல் என்ற நிலைக்குள் நுழைவு பெறுகின்ற காலத்தில், அதாவது வித்தைக்குள் நுழைவு பெறும் காலத்தில், மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களுமே புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட புத்தியில் விழிப்புணர்வு பெற்றுவிடுகின்றன. பிரம்மாவின் இரவு என்ற நிலைக்குள் நுழைவு பெறுகின்ற காலத்தில், அதாவது அவித்தைக்குள் நுழைவு பெறும் காலத்திலோ அதே புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட புத்தியில், கண்களுக்கு புலப்படாத புத்தியில் விழிப்பு நிலையில் இருந்த சூட்சுமமான தத்துவம் உறக்க நிலைக்கு சென்று விடுகிறது. அந்நிலையில் இருக்கும்போது உயிரினங்களால் அவித்தை என்னும் இரவில் ஆன்ம வடிவத்தை தெளிவாக காண முடிவதில்லை. ஆனால் ஆன்ம வடிவம் என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற, கண்ணிற்கு புலப்படாமல் இருக்கின்ற இந்த புத்தியின் மூலமே விழிப்புணர்வு பெறுவதும் உறக்க நிலைக்கு போவதும் நிகழ்கிறது. भूतग्रामः स एवायम् भूत्वा भूत्वा प्रलीयते रात्र्यागमेव च पार्थ प्रभवत्यः रागमे. பார்த்தனே, மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களுமே இம்முறையில் விழிப்புணர்வு அடைவதும்
இயற்கை அல்லது படைப்பினால் உந்தப்பட்டு அவித்தை என்னும் இரவு வந்தவுடனே உறக்க நிலைக்கு போவதுமாக இருக்கின்றன. அவற்றினால் நம்முடைய லட்சியம் என்ன என்பதையெல்லாம் பார்க்க முடிவதில்லை. வித்தை என்னும் பகல் உதயமாக தொடங்கிய பிறகு அவைகள் எல்லாம் மீண்டும் விழிப்புணர்வு அடைந்து விடுகின்றன. எதுவரைக்கும் புத்தி இருக்கிறதோ அதுவரைக்கும் அந்த புத்தியின் அடியாழத்தில் வித்தை மற்றும் அவித்தை ஆகியவற்றின் வரிசை கிரமம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலை நீடிக்கும் வரைக்கும் அத்தகையவர் சாதகரே தவிர மகா புருஷர் அல்ல. परस्तस्मात्तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यः सः सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति. பிரம்மா, அதாவது புத்தி புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்பது ஒன்று. புலன்களால் அதை காண முடிவதில்லை. மேலும் இதைவிட மேலானதும் உயர்வானதும் புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை பேருணர்வு என்பது மற்றொன்று. அந்த இறை பேருணர்வு என்பது அனைத்து ஜீவ உயிர் உணர்வுகளும் அழிந்து போன பிறகும் கூட அழிந்து போவதில்லை. அதாவது வித்தையில் விழிப்புணர்வு அடைதல், அவித்தையில் உறக்க நிலையை அடைதல், பகலில் தோன்றுதல், இரவில் மறைதல் என்ற இரு வேறுபட்ட உணர்வு தலங்களில் செயல்படுகின்ற புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட புத்தியில் இருந்து விடுபட்டு அதையும் விட மேலான புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை பேருணர்வு, அதாவது சனாதன அவ்யக்த பாவம் அடைய பெற்று விடுகிறது. இந்த இறை பேருணர்வு ஒருபோதும் அழிவுறுவதில்லை. புத்தியில் தோன்றுவதாக மேலே சொல்லப்படுகின்ற இரண்டு விதமான ஏற்றத்தாழ்வுகளும் எப்பொழுது முழுவதுமாக அழிந்து விடுகின்றனவோ அப்பொழுதே புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு அடையப் பெற்று விடுகிறது. அதுவே என்னுடைய பரமபதமாகும். எப்பொழுது புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு கிடைத்து விட்டதோ அப்பொழுதே புத்தியும் அதே இறை பேருணர்வில் இரண்டர கலந்து அதன் தன்மை முழுவதையும் ஏற்றுக்கொண்டு விடுகிறது. அதே இறை பேருணர்வினை தன்னில் வரித்துக் கொண்டும் விடுகிறது. எனவேதான் அந்த புத்தியானது தானாகவே அழிந்து விடுகிறது. அதனுடைய இடத்தில் புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கிறது. अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम. அந்த என்றும் நிலையாக உள்ள புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வை அழிவற்றது என்று கூறப்படுகிறது. இதையேதான் பரமகதி என்றும் சொல்கிறார்கள். இதுதான் என்னுடைய பரமபதமாகும். இதனை அடைந்த பிறகு யாரும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை. அத்தகையவருக்கு மறுபிறவி ஏற்படுவதும் இல்லை. இந்த புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வை அடைவதற்கான வழிமுறையை பற்றி எடுத்துக் கூறுகிறார். புருஷ சபர பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். பார்த்தா, எந்த பரமாத்மாவின் ஆதிக்கத்திற்குள்ளே மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களும் இருக்கின்றனவோ, எவர் இந்த ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் அங்கு இங்கு எண்ணாதபடி எங்கெங்கிலும் விரிந்தும் பறந்தும் விரவியும் உள்ளாரோ,
புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை பேருணர்வு உடைய மகா புருஷர் நிலைத்த பக்தியின் மூலமாகத்தான் அடைவதற்கான தகுதியானவராவார். நிலைத்த பக்தி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், பரமாத்மாவை தவிர வேறு எதை பற்றிய நினைப்பும் இல்லாமல் எப்போதும் அவரிடமே இணைந்திருத்தல் என்பதாகும். அத்தகைய நிலைத்த உணர்வுடன் இறை ஆராதனையில் ஈடுபட்டிருக்கும் அவர் எதுவரைக்கும் மறுபிறவியின் எல்லைக்குள் இருக்கிறார் மற்றும் எப்பொழுது அவர் மறுபிறவியின் எல்லையை கடந்து செல்கிறார், இது பற்றி யோகீஸ்வரர் கூறுகிறார். யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினः பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷாமி பரதர்ஷப. அர்ஜுனா, எந்த காலத்தில் உடலை துறந்துவிட்டு செல்கின்ற யோகிகள் மறுபிறவி என்ற புனர்ஜென்மத்தை அடைவதும் இல்லையோ, மேலும் எந்த காலத்தில் உடலை துறந்தால் மறுபிறவி என்ற புனர்ஜென்மத்தை பெறுகின்றனரோ அந்த காலத்தை பற்றி கேள், நான் வர்ணிக்கின்றேன். அக்னிர்ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாः. உடல் சம்பந்தமான தொடர்புகள் அனைத்தையும் துறக்கின்ற சமயத்தில் எவருக்கு முன்னால் ஜோதிமயமான அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதோ, பகலின் வெளிச்சம் பரவி இருக்கிறதோ, சூரியன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ, சுக்லபட்சத்தில் சந்திரன் வளர்பிறை காலத்தில் இருக்கிறதோ, உத்தராயண பாதையில் மேகங்களற்ற தெளிவான ஆகாசம் இருக்கிறதோ, அந்த காலத்தில் பிரயாணம் செய்கின்ற பிரம்மவேத்தா என்று அழைக்கப்படும் யோகிகள் பிரம்மத்தை அடைகிறார்கள். அக்னி என்பது பிரம்ம தேஜஸின் உருவகம் ஆகும். பகல் என்பது வித்தையின் வெளிச்சமாகும். சுக்லபட்சம் என்பது நிர்மலமான புனிதத்தன்மைக்கு சொல்லப்படுகின்ற உதாரணமாகும். விவேகம், வைராக்கியம், மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், தேஜஸ் மற்றும் இறை பேரறிவு ஆகிய 6 தெய்வீக மகிமைகள்தான் 6 மாதங்களாகும். மேல் நோக்கி செல்கின்ற நிலைதான் உத்தராயணமாகும். படைப்பிலிருந்து என்றென்றைக்குமாக வெகு தொலைவில் இருக்கின்ற மேலான இறைநிலைக்கு செல்கின்ற பிரம்மவேத்தா என்ற யோகிகளே பிரம்மத்தை அடையப் பெறுகிறார்கள். அவர்களுக்கு மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிலைத்த சித்தத்துடன் இறை ஆராதனையில் ஈடுபட்டுள்ள மற்ற யோகிகள் ஒருவேளை இந்த உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவனை அடைய முடியவில்லை என்ற நிலையில், அதாவது சாதனை இன்னும் நிறைவு பெறாத நிலையில் இருக்கும் யோகிகள் எந்த கதியை அடைகிறார்கள், இது பற்றி கூறுகிறார். धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसं ज्योतिः योगी प्राप्य निवर्तते. எவருடைய பிரயாண காலத்தில் புகை சூழ்ந்திருக்கிறதோ, யோக அக்னி இருக்கிறதோ, இங்கே அக்னி எனப்படுவது வேள்வியின் செயல்முறையின் போது அடையப்படுகின்ற அக்னியின் உருவமாகும். ஆனால் புகையினால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அவித்தையின் இரவாக இருக்கிறதோ, இருளாக இருக்கிறதோ, கிருஷ்ணபட்சத்தில் சந்திரன் தேய்பிறை காலத்தில் உள்ளதோ, அதில் கருமை அதிகமாக படர்ந்துள்ளதோ, 6 விகாரங்களுடன் புலன் நுழைவு ஆசைகள் எனப்படும் காமம், கோபம், லோபம், மோகம், மதம்,
மற்றும் ஆணவம் கூடிய தட்சிணாயனம், அதாவது வெளிமுகமாக இருக்கிறதோ, நுழைவு பெறும் நிலையிலிருந்து இன்னும் வெளியில்தான் இருக்கிறது. அந்த யோகிக்கு மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படியென்றால் இந்த உடலிலேயே அந்த யோகியின் சாதனை அழிந்து போய் விடுகிறதா என்ன? இது பற்றி யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். शुक्ल कृष्णे गति हेते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः. மேலே கூறப்பட்டுள்ள சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சம் ஆகிய இரண்டு வகையான கதிகள், அதாவது நிலைகள், இவ்வுலகில் எப்போதுமே நிரந்தரமாக உள்ளன. அதாவது சாதனை ஒருபோதும் அழிந்து போவதில்லை. சுக்லபட்சம் என்ற நிலையில் பிரயாணம் செய்பவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு பிறவி எடுக்க வேண்டியிருக்காத பரமகதியை அடைகிறார். மற்றொரு வகையான கிருஷ்ணபட்சம் என்ற நிலையில், அதாவது குறைந்த அளவு வெளிச்சம் மற்றும் இன்னும் கருமை படர்ந்திருக்கும் நிலையில் பிரயாணம் செய்பவர் மீண்டும் இவ்வுலகிற்கு திரும்ப வருகிறார், அதாவது பிறவி எடுக்கிறார். எதுவரை முழுமையான பிரகாசம் கிடைக்கவில்லையோ அதுவரை இறை வழிபாட்டினை செய்தாக வேண்டும். கேள்வி நிறைவடைகிறது. இப்பொழுது இதற்காக சாதனை செய்ய வேண்டிய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் नैते स्मृति पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन. பார்த்தனே, இம்முறையில் இந்த இரண்டு பாதைகளையும் அறிந்து கொண்ட யோகிகள் எவரும் மோகவசப்படுவதில்லை. அவருக்கு முழுமையான பிரகாசம் கிடைத்த உடனே பிரமத்தை அடைந்துவிட முடியும் என்பதும், மேலும் குறைந்த அளவு பிரகாசம்தான் இந்த பிறவியில் அடைய முடிந்தது என்றாலும் கூட அடுத்த பிறவியிலும் சாதனை மட்டும் அழிந்து போவதில்லை என்பதும் நன்றாக தெரியும். இந்த இரண்டு நிலைகளும் எப்போதும் நிலைத்து இருக்கின்றன. ஆகவே அர்ஜுனா, நீ எல்லா காலத்திலும் யோகத்திலேயே கூடியவனாக இரு. அதாவது நிரந்தரமாக சாதனையில் ஈடுபடு. வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணியஃபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்த யோகியானவன் வேதம், வேள்வி, தவம் மற்றும் தானம் ஆகியவற்றின் புண்ணிய பலன்கள் அனைத்தையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் கடந்து சென்று விடுகின்றான். அத்துடன் என்றும் நிலையாக உள்ள பரமபதத்தையும் அடைந்து விடுகிறான். அறியப்பட முடியாமல் இருந்த பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே வேதம் எனப்படுகிறது. அந்த அறியப்பட முடியாமல் இருந்த பரமாத்மா அறியப்பட்டு விட்ட பிறகு இனிமேல் யார் எதனை அறிந்து கொள்வது? எனவேதான் இறைவன் அறியப்பட்டதற்கு பிறகு வேதங்களின் உபயோகமும் கூட முடிவிற்கு வந்துவிடுகிறது. ஏனெனில் அறிந்து கொள்பவன் இப்பொழுது அறியப்பட வேண்டியதில் இருந்து வேறுபட்டு இருக்கவில்லை. வேள்வி, அதாவது இறை ஆராதனையில் நியமிக்கப்பட்டுள்ள கிரியைக்கு அவசியம் இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த தத்துவம் அறியப்பட்டு விட்டதோ இனிமேல் எதனை அறிந்து கொள்வதற்காக இறை வழிபாடு செய்ய வேண்டும்?
மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் லட்சியத்தை அடைவதற்கு ஏற்ப அடக்குதலே தவம் எனப்படுகிறது. அந்த லட்சியமே அடையப்பட்டுவிட்ட பிறகு இனிமேல் எதற்காக தவம் செய்வது? மனம், வாக்கு மற்றும் செயல் ஆகியவற்றை ஒருமித்த உணர்வுடன் இஷ்ட தெய்வத்திடம், அதாவது சத்குருவிடம் சமர்ப்பணம் செய்வதற்கு பெயரே தானம் எனப்படுகிறது. இவை அனைத்தின் புண்ணிய பலனே பரமாத்மாவை பெறுதல் என்பதாகும். அந்த பலனும் இப்போது கிடைத்துவிட்டது, தனித்து இருக்கவில்லை. எனவேதான் இவை அனைத்திற்கும் இப்பொழுது எந்த அவசியமும் இல்லாமல் போய்விட்டது. பரமாத்மாவில் நிலை பெற்றுவிட்ட அந்த யோகியே வேள்வி, வேதம், தவம், தானம் முதலானவற்றின் புண்ணிய பலனையெல்லாம் கடந்து விடுகிறான். அவனே பரமபதத்தினை அடைகிறான். முடிவுரை. இந்த அத்தியாயத்தில் 5 முக்கியமான கருத்துக்கள் பற்றி ஆராயப்பட்டது. இதற்கு முந்தைய அத்தியாயமாகிய 7வது அத்தியாயத்தின் முடிவில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக விதைக்கப்பட்டுள்ள கேள்விகளை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் மொத்தம் 7 கேள்விகள் கேட்டான். பகவானே, நீங்கள் கூறிய அந்த பிரம்மம் என்றால் என்ன? அந்த அத்தியாத்மம் என்றால் என்ன? சம்பூர்ண கர்மம் என்பது எது? அதிதெய்வம், அதிபூதம் மற்றும் அதியஜ்யம் எது? இறுதி காலத்தில் நீங்கள் எந்த முறையில் ஒருபோதும் மறந்து போகாத வகையில் அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள்? யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு, எந்த ஒன்றுக்கு அழிவு என்பதே இல்லையோ அதுவே பரபிரம்மம் என்று கூறினார். தமது உண்மை இயல்பாகிய சுயத்தில் நிலை பெற்று மேலான இறை உணர்வில் திகழ்வதே அத்தியாத்மம் ஆகும். இந்நிலையில் ஜீவாத்மாவானது மாயையின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு ஆன்மாவின் ஏகாதிபத்தியத்திற்குள் வந்துவிடுகிறது. இதுவே அத்தியாத்மம் ஆகும். மேலும் மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் எந்த ஜீவ உணர்வானது நல்லவை மற்றும் தீயவை என்று வினைகளை உற்பத்தி செய்கின்றதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் நின்று போதல், விசர்க்க, அந்த உணர்வுகளிலிருந்து விடுபடுதலே கர்மத்தின் முழுமை பெறல், அதாவது சம்பூர்ண கர்மம் எனப்படும். இதற்கு பிறகும் கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கர்மம் என்பது வினைகளின் ஊற்றுக்கண் எனப்படும் ஜீவ உணர்விலிருந்து விடுவிக்கும் வல்லமை உடையது. இதே போன்று அழிவு உறும் இயல்புடைய ஜீவ உணர்வே அதிபூதம் ஆகும். அதாவது அழிவு உறும் இயல்புடைய ஜீவ உணர்வுதான் எல்லா உயிர்களின் உற்பத்திக்கும் காரணமாகும். இதுவே அதிபூதம் எனப்படும். அதுவே எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகும். பரம புருஷரே அதிதெய்வம் ஆவார். அவருக்குள்ளேதான் அனைத்து தெய்வீக குணங்களும் இரண்டர கலந்து ஒடுங்குகின்றன. இந்த சரீரம் எனப்படும் உடலில் அதியஜ்ஞர் நானே ஆவேன். அதாவது எவருக்குள் வேள்வியானது இரண்டர கலந்து மறைகிறதோ அவரே நான். நானே வேள்வியின் தலைவனாவேன். வேள்வியானது முடிவுறும் தருவாயில் வேள்வியில் ஈடுபட்டிருந்தவர் என்னுடைய ஆன்ம வடிவத்தையே அடைகிறார். அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகி ஆவார் என்பதே இதற்கு அர்த்தம். அதியஜ்ஞர் என குறிப்பிடப்படுபவர் இந்த உடலில்தான் விற்றிருக்கிறார், வெளியில் அன்று. கடைசி கேள்வியாக, இறுதி காலத்தில் ஒருபோதும் மறந்து போகாத வண்ணம் நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளப்படுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், யார் என்னை இடைவிடாது நினைக்கிறார்களோ, என்னைத் தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தனைக்கு இடம் தராமல் உடலுடன் தாம் கொண்டிருந்த அனைத்து தொடர்புகளையும் துறக்கிறாரோ அத்தகையவர் சாட்சாத் என்னையே நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்டு
என்னுடைய ஆன்ம வடிவத்தையே அடைந்து விடுகிறார். இறுதி காலத்திலும் அவர் அதே ஆன்ம வடிவத்தையே அடைகிறார் என்கிறார். மனமானது முழுமையாக கட்டுப்படுத்தப்படுவதும் அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் இறைவனில் இரண்டர கலந்து மறைகின்ற காலமே உண்மையான இறுதி காலம் எனப்படுகிறது. இந்நிலையில்தான் இனிமேலும் உடல்கள் எடுக்க வேண்டியதான வழிமுறைகள் அனைத்தும் முழுக்க முழுக்க அமைதி அடைந்து விடுகின்றன. அந்த சமயத்தில் அவர் மேலான உணர்வுக்குள் நுழைவு பெற்று விடுகிறார். அதன் பிறகு அவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. இந்த இறை பேருநிலையை அடைவதற்காக அர்ஜுனா, நீ ஓம் என்னும் திருநாமத்தை ஜெபம் செய்து கொண்டே என்னை தியானம் செய் என்று கூறினார். அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு யோகி ஆவார். நாம ஜபமும் சத்குருவின் திருவுருவ தியானமே இறை ஆராதனையின் திறவுகோல் ஆகும். யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மறுபிறவி எனப்படும் புனர்ஜென்மம் என்றால் என்ன, மறுபிறவியை அடைபவர்கள் யார் யார் என்ற கேள்விகளை தாமே எழுப்பி அவற்றிற்கு விடையளிக்கும் விதமாக பிரம்மாவில் இருந்து ஒட்டுமொத்த உலகமும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற மாற்றத்திற்கு உட்பட்டவைகளே. இவை அனைத்தும் அழிவுற்ற பிறகும் கூட என்னுடைய புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு மற்றும் அதில் நிலைபெறல் ஆகியவை ஒருபோதும் அழிவுறுவதில்லை என்றார். இந்த அத்தியாயத்தில் பல்வேறு இடங்களில் பரமகதி, அதாவது இறைப்பேறு நிலையை பற்றிய வர்ணனை இடம்பெற்றுள்ளன. அதையே புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு நிலை குறைவில்லாதது மற்றும் அழிவற்றது என்றெல்லாம் பல்வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஒருபோதும் குறைவோ அழிவோ ஏற்படுவது இல்லை. இந்த முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய அக்ஷர பிரம்மயோகம், அதாவது அழிவற்ற இறையோகம் என்ற பெயருடைய 8வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதே போன்று